அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. 2026 ஸ்டார்ட் பண்ண உடனே பிப்ரவரி மந்த்லேருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. இடத்துல ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் உங்க ராசியில் இருப்பார். ஸோ இவங்களுக்கு ஒன்று சொல்லல, அது நமக்கு சேர்த்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இது அந்த ஒரு கால்குலேஷன். முதல்ல என்னென்ன ராசிக்கு என்ன அப்படின்னு போறதுக்கு முன்னால சில காமன் கொஸ்டின்ஸ் போவோம். முதல்ல பணத்திலேருந்து ஆரம்பிப்போம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ரிஷப ராசிக்கு அவங்களுக்கு தொழில் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். எங்க பணம் கேட்டு மகிழ்ச்சி. எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்கினதுனாலதான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய நேரம் சார். நல்ல வேலை கிடைக்கும் சார். ஓகேமா வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிருவாங்க. ஒரு நிமிஷம், ஒரு என்னமா நீங்க மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது. வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. இதான் உண்மை மக்களை. கணக்கு இஎம்ஐ முடியாது. கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால வந்து பணம் ஏமாற்றம் வரும், வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான இயரா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா. 2025ல டப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லைன்னா பிரச்சனை. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மீன ராசி சார், ராசியிலே சனி இருக்கிறதுனால ஏதாவது தடங்கல்கள் வரும். அதனால உடனே கல்யாணம் பண்றது நல்லது. கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன் இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். சிம்மம், ஏன் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026. ரிஷப ராசி. ரிஷப ராசி 1 2 3 4 விருச்சிகம். விருச்சிகத்திற்கு 2026 எப்படி இருக்கும்? அம்மா தாயே, நல்லா இருப்பீங்க, இருங்க. டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். சார் அவங்களுக்கு எஸ், நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். ஆமா, கேட்டுக்க. பேரண்ட்ஸோட தகராறு பண்ணிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டு வெளியில வரக்கூடிய ராசியில ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. கும்பத்திற்கு கும்பராசிக்கு வந்து இந்த 2026ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு சார். வாழ்த்துக்கள். கடன் பிரச்சனை கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 3 வருட காலமாக ஒரு ஆசை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த 2026ல உறுதியாக நடக்கும் சார். நன்றி நன்றி. கடகம் இது வரைக்கும் கடகம் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அஷ்டமச்சனி பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். அண்ணே, இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார். 2026 தான். நாம தான் வந்தாச்சு. மும்பை 2026 ஸ்டார்ட் பண்ண உடனே பிப்ரவரி மந்த்லேருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. டெஃபினட்டா இந்த வருஷம் வந்து அவங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல். மகிழ்ச்சி. குரு உச்சம் பெறக்கூடிய ஒரே ராசி வந்து கடகம் தான். ஆஹா, அத அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ரிஷபத்துக்கு ஆக்சுவலாக பெரியவங்களுடைய ஹெல்த்து தான். ஓ, அப்படியா விஷயம். கொஞ்சம் பார்த்துக்கும் பெரியவங்க ஹெல்த்து. அதே போல் பரம்பரை தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். புரிஞ்சதா? தொழில் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் இருக்கும், இடப்பெயர்ச்சி நடக்கும், வீடு வாகன யோகம் வந்து கிடைக்கும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். வந்து நல்லது. மனசு போராட்டமான வாழ்க்கை முடிவுக்கு வரும், பெரிய லெவல்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கன்னி யாராரு? ஒரு பணம் சம்பந்தமா எந்த ரிஸ்க் வேணா எடுக்கலாம், அது அவருக்கு ஒரு வெற்றியை தரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஒரு 2-3 வருஷமாவே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அவ்வளோ டேஞ்சரா இல்லை. இதை அனுபவிக்கலாமா வேணாமா, இது அப்படியே நானே நொந்து போயிருக்கேன். இவர் எந்த விஷயத்தையும் கண்டுக்கலைன்னா இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். என்ன பழப்பு இது? இப்போ ஒய்ஃபும் கன்னிராசி தான். இப்போ என்னன்னா அதே தான், அவங்க என்ன அடிக்க என்ன அவங்க அடிக்க. ஒரு கன்னிராசி பற்றியே நம்ம பேசுறச்சு இப்படி மூச்சு வாங்குது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. வெள்ளை கொடி காட்டாம வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தின்னு உட்காந்து 2 பேருமே. அவ்வளவுதான். சார் வெள்ளம்லாம் ரத்த கலரே ஆயிடுது சார். என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போய். ஓ உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படி போகுது சார் அடுத்த கண்டென்ட். கஷ்டம் ப்ரோ. பாவம் போட்டிருக்கீங்க. ஓ ஒத்துக்கிற அளவு தைரியம் வந்துருச்சா? சார் அது கண்ணீர்